ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ். அப்போ நம்ம பஸ்ஸு பேருந்து சார்ந்திருக்கக்கூடிய அந்த பேருந்து பாடின்னு சொல்லுவாங்க, அதை வந்து தனியாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குங்களா, ட்ரக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைங்கிறது தமிழ்நாட்டில் நாமக்கல் திருச்செங்கோடு பெல்ட் த வெஸ்டர்ன் தமிழ்நாடு இட் நோன் ஃபார் தி ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பஸ்ஸு பேருந்து சார்ந்து இருக்கக்கூடிய அதோடைய பாடி கட்டக்கூடிய ஒரு சிறப்பு தொழிற்சாலைகள்னு சொல்லக்கூடிய அது முக்கியமாக எங்கே அதிகப்படியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் திருச்செங்கோடு சைடு ஃபேமஸாக இருக்குது. கரூர் இஸ் அனதர் மேஜர் ஹப், மோர் தென் 50 யூனிட்ஸ் இருக்கான். மெனி என்டர்பிரினர்ஷிப், பல்வேறு வகையான தொழில் முனைவோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த சார்ந்து வகையான தொழிற்சாலை இருக்காங்க. where previous employees the big firm involvement in body building who came out to set up their own units. இப்போ இந்த நாமக்கல் திருச்செங்கோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே என்ன ஃபேமஸ் எடுத்துட்டிங்கன்னா ட்ரக் அண்டு பஸ் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ், அதை கட்டக்கூடிய சிறப்பு தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் இருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு பேர். டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் ஹோம் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டார் இன் த கண்ட்ரி. பல்வேறு ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் ஜவுளின்னு எடுத்துக்கிட்டால் பழமை காலத்திலிருந்தே சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் சின்ஸ் த கலோனியல் பீரியட். அது பல்வேறு ஆண்டுகளாக காலனி காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இந்த ஜவுளி உற்பத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதில் கோயம்புத்தூர் ஆஃபர் ரெஃபர்ஸ் டு தி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. கோயம்புத்தூர் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அட் ப்ரெசன்ட் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மில் ஹாவ் மூவ் டு அரவுண்ட் திஸ் கோயம்புத்தூர் சிட்டி. அந்த கோயம்புத்தூர் சிட்டியை சுற்றி பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பின்னிங் மில், நூற்பாலை, ஸ்பின்னிங் நூல் அப்படின்னு பார்த்துருக்கோம். காட்டன் ஜின் என்ன கண்டுபிடிச்சிருப்பார், சாமுல் கிராஃப்டன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இலிவிட்னே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அதே போல் தான் ஸோ இங்கே ஸ்பின்னிங் நூல்னு சொல்லி நூற்கும் ஆலைகள் அதிகமாக சுற்றி இருப்பதனால அதனால் பார்த்திங்கன்னா அதிகமான அது சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஸோ கோயம்புத்தூரில் அதிகமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இருக்குது. ஸோ அதனால் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் இன் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் பவர்லூம் இன் ஹவர் மோர் ஒயிட் ஸ்ப்ரெட் ஈரோடு சேலம் ரீஜன் ஃபார் ஹெவி நம்பர் ஆஃப் வாட்ச்லூம் இண்டஸ்ட்ரீஸ். அதுமாரி பார்த்திங்கன்னா கைத்தறிகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஓகேங்களா விசைத்தறின்னு சொல்லுவாங்க. அது மூலம் வந்து நூல் நுட்கக்கூடிய விசைத்தறி சார்ந்த இண்டஸ்ட்ரிகள்ங்கிறது ஈரோடு சேலத்தில் இருந்திருக்கு. திருப்பூர் த ஃபேமஸ் கிளஸ்டரிங் ஆஃப் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிம் ப்ரொடியூசிங் ஃபார் தி காட்டன் நைட் வியர்ஸ். திருப்பூர்னாவே உங்களுக்கு தெரியும். திருப்பூர்னாவே பார்த்திங்கன்னா அங்கே பனியன் சொல்லக்கூடிய இந்த ஸோ அதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்கும், நிறையா வந்து நம்ம பெண் கிளாத்லாம் கிடைக்கும். அப்போ இந்த நைட் வியர் சொல்லக்கூடிய பின்னல் ஆடைகள், பருத்தியால் செய்யப்பட்ட பின்னல் ஆடைகள்ங்கிறது அதிகமாக கிடைக்கிது. இந்த திருப்பூரில் தான் த்ரூ அவுட்டு இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு கண்ட்ரிகளுக்கு கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி இந்த காட்டன் நைட் வியர் எக்ஸ்போர்ட்டட் எம்ப்ளாய் ஃபார் திஸ் பீப்புள் 1980. ஸோ த 3 lakh people சின்ஸ் 1980. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது மூலம். பிகாஸ் ஆஃப் தி சக்ஸஸ் டு குளோபல் மார்க்கெட், உலகளாவிய மார்க்கெட்டாக சந்தைகளில் இந்த திருப்பூரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸுடைய இந்த குரூசஸ் இஸ்க்கு த ஒன் ஆஃப் திஸ் மோஸ்ட் டைனமிக் கிளஸ்டர் இன் குளோபல் சவுத். The most of the film are run to by the local entrepreneurship. At present, some of the leading to government export the India set up the factory here. ஸோ அப்போ அதுதான் இப்போ திருப்பூர் பார்த்திங்கன்னா ஸோ எதை மேட் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய நைட் வேர், காட்டன் நைட் வேர்னு சொல்லக்கூடிய பருத்தியால் செய்யப்பட்ட பின்னல் ஆடைகள் அப்படிங்கிறது ஃபேமஸாக இருக்குது. இது வந்து இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகள் சேர்ந்த உலக அளவில் ஒரு குளோபல் மார்க்கெட், உலகளவு சந்தைகள்லேயும் பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டுடைய.
அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுங்க, ஆட்டோமேட்டிக்கு, எலக்ட்ரிக்ஸ், லெதர்ஸ், சில்க் சாரீஸ், ஆட்டோமேட்டிக் அண்ட் எலக்ட்ரானிக், ஸ்டீல் அண்டு பவர்லூம் இண்டஸ்ட்ரீஸ், பவர்லூம் அண்டு டெர்மரிக்ஸ், அதுமாரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க, சிமெண்ட்டு, நைட் ஃபியூல் அண்ட் ரெடிமேட், அப்புறம் பார்த்திங்கன்னா பாய்லர், டர்பனிஸ் அண்டு கோச் பில்டிங், டெக்ஸ்டைல்ஸ், ஐடி, லெதர் அண்டு ஃபயர் ஒர்க், சிவகாசி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு பேர். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பாடி பில்டிங் கரூர் இஸ் மேஜர் சென்டர் எக்ஸ்போர்ட் ஃபார் ஹோம் ஃபினிஷிங் டேபிள் கிளாத்தஸ். அப்போ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கரூரில் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய பில்டிங் வீடு சார்ந்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கிளாத்து, கோர்டைட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜன்னல் ஓரமாக இந்த ஸ்க்ரீன் சொல்லுவீங்களே அது சம்மந்தம் இருக்கக்கூடியது, பெட் கவர்ஸ், டவுல்ஸு, அதுமாரி பவானி அண்டு குமராப்பாளையம் அது ரீஜன் மேஜர் சென்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட், நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து போடக்கூடிய கார்பெட்டு அண்ட் பாத்தஸ் ஆஃப் டொமஸ்டிக்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ். Apart from such modern clusters, there are also traditional artisanal clusters such as மதுரை, காஞ்சிபுரம். ஸோ மதுரை காஞ்சிபுரத்தில் ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்டு சில்க் சாரீஸ், த ஃபேமஸ் ஃபார் சில்க்கு, த காட்டன் லூம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெதர் குட்ஸஸ். லெதர்னால் உங்களுக்கு தெரியும், தோல் மற்றும் அது இருக்கக்கூடிய தோல் பந்திடும் சாலைகள் இங்கெல்லாம் வந்து தொழிற்சாலை சார்ந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்கௌண்ட் ஃபார் 60% ஆஃப் தி லெதர் அண்ட் டைனிங் கெப்பாசிட்டி இன் இந்தியா. 38% was the all leather footwears, garments and components. The hundreds of leathers veterinary facilities to local around வேலூர் and nearby towns. அப்போ இந்த வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் கிட்ட 30% இந்த லெதர் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தோலால் செய்யப்படக்கூடிய தோல்களை பயன்படுத்தி அதன் மூலம் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுங்கிறது இங்கே தோல் பதனிடும் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபார் தி ஃபினிஷ்டு லெதர் குட்ஸஸ் ஃபார் தி கண்ட்ரி. சென்னை ஆல்சோ ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் லெதர் ப்ரொடக்ட் மேக்கிங் டு இன்வால்வ்டு எக்ஸ்போர்ட். தி அனதர் கிளஸ்டரிங் லெதர் இஸ் ப்ரொடியூசிங் திண்டுக்கல், ஈரோடு லெதர் ப்ரொடியூசிங் ஃபார் தி மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க்கு. இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னா தெரியும், ஃபயர் ஒர்க் மேட்சஸ் ஆஃப் பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் தீப்பெட்டி செய்யக்கூடியது, அதுமாரி பார்த்திங்கன்னா வெடி தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசி மேஜராக, அது லிட்டில் ஜப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் Sivagasi regions are more famous for this matches industries now became a major center of printings and firework in the country. நாட்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 90% ஆஃப் தி மேட்சஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிகள் மற்றும் வெடி சார்ந்திருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிங்கிறது ஃபேமஸாக இருந்திருக்கு. 80% for selling and 60% for the printing the solutions. The offset of printing industry high degree of specialization among this several them undertaking for this operations required for printings. So all the industries have to be their regions a colonial period present employment large number of workers. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலோனியல் பீரியட்லேயும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்டு தொழில்நுட்பம் மற்றும் மின்னியல் சார்ந்த வளர்ச்சிகள் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கான். அது வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமானது. ஸோ ஃபார் த என்ட்ரி த ஹார்ட்வேர் அண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் நோக்கியா, ஃபாக்ஸ்கான், மோட்டோலா, சோனி, எரிக்சன், சாம்சங், டெல், த செல்லுலோர் ஹேண்ட்செட் டிவைசஸ், த ப்ராட் கன்சியூமர் ஆஃப் தி எலக்ட்ரானிக். அப்போ மின்னியல் மற்றும் தொழிற்சாலை சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நல்லா இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில்
அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்ப சார்ந்த பொருளாதார மண்டலங்கள், தனி சிறப்பு வாய்ந்த பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஓசூர், சேலம். அது ப்ரொமோட்டட் ஃபார் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் எங்கே அப்படின்னு கொடுக்குறாங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளஸ்டர் ஓரியன்டான என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க.